நம்முடைய கண்களுக்கும் மூளைக்கும் ஒரு அபாரமான தொடர்பு இருக்குங்க. நம்முடைய கண்கள்ல சில பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதன் மூலமா நம்முடைய மூளையின் சக்தியை அதிகரிக்க முடியும். நீங்க நோக்கு வர்மம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 7ஆம் அறிவு படத்துல கூட ஒரு வில்லன் வருவார்ல, அவரு இந்த நோக்கு வர்மம் மூலமா தான் பிறருடைய மனசையே கட்டுப்படுத்துவார். இது சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம்தான். சீனாவில் இன்னைக்கும் நிறைய பேர் இதை சாதிச்சிருக்காங்க. கராத்தே கிட் படத்துல கூட ஒரு சீன் வரும். ஒரு உயரமான மலை உச்சியில ஒரு பாம்பு முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அந்த பாம்பினுடைய அசைவுகளுக்கேற்ப அவங்களும் அசைந்து கொடுப்பாங்க. இதை அந்த சின்ன பையன் பார்த்துட்டு ஜாக்கி ஜான் கிட்ட சொல்லுவான். அப்பதான் ஜாக்கி ஜான் சொல்வாரு, அந்த கோப்ரா பாம்பு பண்ற மாதிரி அவங்க பண்ணல, அவங்க பண்றதை தான் அந்த பாம்பு பண்ணுது, அவங்களோட கண் அசைவுகளுக்கேற்ப அந்த பாம்பு பண்ணுது, இதுதான் நோக்கு வர்மம் அப்படின்னு சொல்வார். இது எல்லாருக்குமே சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம்தான். சில பயிற்சிகள் மூலமா இந்த அளவுக்கு நம்மளால சாதிக்க முடியலன்னா கூட இன்னைக்கு இருக்கிறத விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். தொடர்ந்து கண் பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலமா உங்களுடைய கவனிக்கும் திறன் மேம்படும். ஏதோ ஒரு புது விஷயத்தை கத்துக்க போறீங்க அப்படின்னா அதை உள்வாங்கக்கூடிய திறன் மேம்படும். மற்றவங்க ஒரு விஷயத்த 1 மணி நேரத்தில் கத்துக்கிறாங்க அப்படின்னா உங்களால அதை 10 நிமிஷத்துலேயே இதான் கான்செப்ட்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி கண் பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதன் மூலமா நம்மளுடைய முடிவெடுக்கும் திறன், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே ஏஐ வந்துருச்சு. இப்போ ஒரு மனுஷனோட வேலை என்ன? இன்னும் பெட்டரா சிந்திக்கிறது, இன்னும் விரைவான முடிவுகள் எடுக்கிறது, இன்னும் வேகமா சில விஷயங்களை கத்துக்கிறது. அப்பதான் இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளால சர்வை பண்ணவே முடியும். அதற்கு இந்த பயிற்சிகள் உங்களுக்கு எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். இந்த மாதிரி நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கக்கூடிய சில கண் சக்தி பயிற்சிகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல் பாயிண்ட் என்னன்னா, தீபத்தை உற்று நோக்குதல். அதாவது ஒரு சின்ன விளக்குல தீபத்தை ஏத்திருங்க. அது என்ன விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல. உங்க வீட்டு சாமி முன்னாடி இருக்கிற குத்து விளக்கா இருக்கலாம், இல்ல இதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு மண் சட்டி விளக்கா இருக்கலாம், இல்ல சாதாரண மெழுகுவர்த்தியா கூட இருக்கலாம். ஒரு சேர்ல உட்கார்ந்து நீங்க இதை பண்ணணும். கீழே தரையில உட்கார்ந்து இதை பண்ணலாம். நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு இதை பண்ணணும். நீங்க விளக்குல ஏத்தி வச்ச அந்த தீபத்தை மட்டும் சில நிமிடங்கள் தொடர்ந்து உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. கண்களை இமைக்கவே கூடாது, கண்ணை சிமிட்டவே கூடாது. கண் இமைக்காமல் அந்த தீபத்தை மட்டும் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆரம்பத்துல 1 நிமிடம் கண் இமைக்காம பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வெற்றி தான். அந்த நிமிடங்களை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிடங்கள் தொடர்ந்து கண் இமைக்காமல் அந்த தீபத்தை உங்களால பார்க்க முடிஞ்சது அப்படின்னா அது பெரிய வெற்றி தான். இப்படி கண்ணிமைக்காம அதை உத்து நோக்கும்போது ஆரம்பத்துல உங்க கண்கள்ல இருந்து நீர் வடிய ஆரம்பிக்கும். அப்படி வடியும் போது தொடச்சிட்டு உங்களுடைய 2 கை விரல்களையும் சூடு பறக்க தேய்ச்சி கண்கள்ல வச்சுட்டு சில நொடிகளுக்கு பிறகு மறுபடியும் கண்களை திறந்து தீபத்தை உத்து பார்க்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி தீபத்தை உத்து பார்க்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய கண்கள் வசீகரமான கண்கள், என்னுடைய கண்களுக்கு காந்த சக்தி கிடைக்கிறது, என்னுடைய கண்கள் அழகான கண்கள், என்னுடைய மன ஒருமைப்பாடு அதிகரிக்கிறது, நான் எதையும் வேகமாக கற்றுக்கொள்வேன், என்னுடைய முடிவெடுக்கும் திறன் மேம்படுகிறது அப்படின்னு சில பாசிட்டிவான விஷயங்களை மனசுல நினைச்சிட்டு திரும்ப 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 சொல்லிட்டே அந்த தீபத்தை உத்து பாருங்க. ஆரம்ப காலகட்டத்துல வேற எந்த சிந்தனைகளும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்றேன். ஓரளவுக்கு உங்களுக்கு இது பழகிருச்சு அப்படின்னா இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எந்த சிந்தனையும் இல்லாம அந்த தீபத்தை மட்டும் உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஹிப்னாட்டிசம் பழகணும்னு நினைக்கிறவங்க, நோக்கு வர்மம் பழகணும்னு நினைக்கிறவங்க, தங்களுடைய மூளையின் சக்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து பண்ணுவாங்க. அவங்க இதை பண்ண ஆரம்பிச்ச சில மாதங்கள்லேயே நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. 2வது பாயிண்ட், கண்ணாடியை உற்று நோக்குதல். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னாடி ஒரு சேரை போட்டு உட்கார்ந்துக்கோங்க. இல்லை நின்றுக்கிட்டே கூட இதை பண்ணலாம். உங்களுக்கும் அந்த கண்ணாடிக்கும் 1 அடி இடைவெளி இருந்தால் போதும். இப்போ அந்த கண்ணாடியில உங்களுடைய கண்களை மட்டும் உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரம்பத்துல இந்த மாதிரி பண்ணும்போது உங்க கண்கள்ல நீர் வடிய ஆரம்பிக்கும். அதை தொடச்சிட்டு முதலே சொன்ன மாதிரி 2 கைகளையும் சூடு பறக்க தேய்ச்சிட்டு அந்த விரல்களை உங்க கண்கள்ல வச்சு சில நொடிகள் கழிச்சு மறுபடியும் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல பாசிட்டிவான சில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே பண்ணுங்க. என்னுடைய மூளையின் சக்தி மேம்படுகிறது, என்னுடைய கண்களின் சக்தி மேம்படுகிறது அப்படின்ற வார்த்தைகளை மனசுக்குள்ள சொல்லிட்டே இதை பண்ணுங்க. 3வது பாயிண்ட், புள்ளியை உற்று நோக்குதல். ஒரு A4 ஷீட் மாதிரி நல்ல ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு கேலண்டர் அட்டையோ இல்லை ஏதோ ஒரு அட்டையோ வச்சு அந்த பேப்பரை ஒட்டிடுங்க. இப்போ அந்த ஒயிட் பேப்பரில்
ஒரு 50 பைசா காயின் அளவுக்கோ இல்லை ரொம்ப பெரிய வட்டமும் இல்லாமல் சின்ன வட்டமும் இல்லாமல் ஒரு சின்ன புள்ளி மாதிரி வச்சுட்டு அந்த புள்ளியை மட்டும் தொடர்ந்து உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஜப்பானில், சைனாவில் பல ஸ்கூல்களில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் இது. இதன் மூலமாக குழந்தைகளுடைய கவனிக்கும் திறன் மேம்படும் அப்படின்னு பல ஆராய்ச்சிகளில் நிரூபிச்சிருக்காங்க. ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய குழந்தைகள், சின்ன வயசுலேயே விளையாட்டில் பயங்கரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கவனிக்கும் திறன் மேம்படணும்னு இந்த பயிற்சியை பழைய குழந்தைகளுக்கும் சொல்லித்தராங்க. வெள்ளை பேப்பரில் ஒரு சின்ன புள்ளி, அந்த ஒரு புள்ளியை மட்டும் தொடர்ந்து ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். கண்களை சிமிட்டக்கூடாது. ஆரம்பத்தில் 1 நிமிஷம் கண்களை சிமிட்டாமல் பார்க்க முயற்சி பண்ணுங்கள். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து 5 நிமிஷம் வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதத்துலேயே உங்களுடைய சிந்தனைகள் மேம்பட்டிருப்பதையும் கவனிக்கும் திறன் மேம்பட்டிருப்பதையும் உணர்வு. 4வது பாயிண்ட், மகான்களை உற்று நோக்குதல். சிலருக்கு இந்த தீபத்தை ஒத்து பார்க்கறது, முகக்கண்ணாடியில் கண்களை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அவங்க இந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்களுடைய ஃபோட்டோ எதையாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அது விவேகானந்தராக இருக்கலாம், சாய்பாபாவாக இருக்கலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கலாம், ஓசோவாக இருக்கலாம், ராமானுஜராக இருக்கலாம், அன்னை அரவிந்தராக இருக்கலாம், மகா அவதார் பாபாவாக இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சித்தர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோவை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அவங்களோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து ஒட்டி வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கண்களை மட்டும் தொடர்ந்து உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ள அந்த மகான்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை யோசிச்சு பாருங்க. அவங்க மற்றவங்க வாழ்க்கையில் பண்ண அதிசயங்கள், அற்புதங்களை யோசிச்சு பாருங்க. அதே அதிசயங்களும் அற்புதங்களும் உங்களுக்கும் கிடைக்கணும்னு யோசிங்க. தொடர்ந்து அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே அவங்களுடைய கண்களை மட்டும் உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மகான்களுடைய சக்தி என்னுள் பாய்கிறது, அந்த மகான்களுடைய அருள் எனக்கு கிடைக்கிறது, இந்த மகான்களுடைய காந்த சக்தி எனக்குள் பாய்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாருங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த மகான்கள், சித்தர்கள், இவங்களோட ஃபோட்டோவை தான் இந்த பயிற்சியை பண்ணணும். உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாதாரண மனிதர்கள் ஃபோட்டோவோ, சாமி ஃபோட்டோவோ, இதெல்லாம் வச்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. மகான்கள் அல்லது சித்தர்கள் படத்தை வச்சு இந்த பயிற்சியை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் பெருகும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீக அறிவு அதிகரிக்கும். நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சில நிகழ்வுகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். 5வது பாயிண்ட், சூரியனை உற்று நோக்குதல். இதுவரைக்கும் சொன்ன பயிற்சிகள்லேயே அதிகமான பலன்களை தரக்கூடிய ஒரு பயிற்சி இதுதான், சூரியனை உற்று நோக்குதல். மற்ற பயிற்சிகள் எல்லாம் எப்போ வேணா பண்ணலாம். ஆனால் இந்த சூரியனை உற்று பார்க்கக்கூடிய பயிற்சி சூரியன் உதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 10-15 நிமிடங்களுக்குள்ள பண்ணணும். இல்லை சூரியன் மறைய போகிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் இதை பண்ணணும். காலையில் சூரியன் அப்படியே மெல்ல மெல்ல மேகங்கள்லேருந்து எட்டி பார்க்குற அந்த நொடியிலிருந்து உற்று பார்க்க ஆரம்பிச்சு அது முழு வட்டமாக சூரியன் உதிக்கிற வரைக்கும் கண்களை சிமிட்டாம சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா சூரியனுடைய காந்த சக்தி உங்கள் உடலில் பாயும். உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும், கவனிக்கும் திறன் மேம்படும், உங்களுடைய சிந்தனையிலேயே சில மாற்றங்கள் நடப்பதை உணர்வீங்க. இந்த பயிற்சியை சூரியன் மறையிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடியும் பண்ணலாம். இந்த கிரில் சிக்கன் மிஷினை பார்த்துருக்கீங்களா? அந்த கிரில் சிக்கனை சரியான சூட்டில் அப்படியே வேக விடுவாங்க. சூடு கம்மியாக இருந்தாலும் அது சரியாக வெந்திருக்காது. ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா கருகிடும். சரியான வெப்பத்தில் அந்த கிரில் சிக்கன் வேகும் போது தான் அது குக் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான் சூரியன் உதிக்க ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷங்களுக்குள்ளே பண்ணணும், இல்லை சூரியன் மறைய போகிறதுக்கு 15 நிமிஷங்கள் முன்னாடி பண்ணணும். இந்த டைமில் பண்ணும்போது தான் உங்களுடைய கண்களுக்கு நல்லது. சூரியன் உதிக்கிற நேரத்தை கனெக்ட் பண்ணி இதை பண்ண ஆரம்பிங்க. அவ்வளவுதாங்க. இந்த 5 பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணும்போது கட்டாயம் நம்மளோட மூளையின் சக்தி அதிகரிக்கும். சரி, இந்த பயிற்சிகள் எல்லாம் எப்போ பண்ணணும்? எப்போ வேணும்னா பண்ணலாம். முடிந்த அளவு அதிகாலை எழுந்தவுடன் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணலாம். இந்த 5 பயிற்சிகளில் எந்த பயிற்சியை பண்ணணும், 5மே பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம் வரலாம். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த 5 பயிற்சியும் ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாரம் தீபத்தை உற்று நோக்குவது, ஒரு வாரம் கண்ணாடியில் கண்களை உற்று நோக்குவது, ஒரு வாரம் புள்ளியை உற்று நோக்குவது அப்படின்னு ஆரம்பத்தில் 5மே ட்ரை பண்ணுங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்னு யோசிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். சிலருக்கு சூரியனை பார்ப்பது பிடிக்கும், சிலருக்கு மகான்களை பார்ப்பது பிடிக்கும், சிலருக்கு தீபத்தை பார்ப்பது பிடிக்கும். எது வேணா பண்ணுங்க. பலன்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். எது வேணா நீங்கள் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படின்னு ஒரு வாரம் பண்ணி பார்த்ததில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும்.
அப்போ அந்த ஒரு பயிற்சியை மட்டும் அடுத்த சில மாதங்களுக்கு தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க. இந்த 5 பயிற்சிகளில் நான் எந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணுறேன், என்னோட கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணவும், நம்மளுடைய ஆன்மீக அறிவு ஸ்பிரிச்சுவல் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, பிரபஞ்ச சக்தி, அண்டம், பேரண்டம் இதை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்க நான் என்னென்ன விஷயங்களை பண்ணுறேன் அப்படின்னு ஜாயின் மெம்பர்ஸ்க்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த பட்டனை கிளிக் பண்ணால் அந்த வீடியோஸை நீங்களும் பார்க்க முடியும். நீங்கள் நம்ம சேனலோட மெம்பராக மாறினீங்க அப்படின்னா இது போன்ற நல்ல வீடியோக்களை தொடர்ந்து போட எனக்கும் ஒரு சின்ன உதவியாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இனிமே உடல் உழைப்பு தேவைப்படாது. ஏன்னா அதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. வீடு கூட்டுறது, பாத்திரம் கழுவுறது, துவைக்கிறதுன்னு ஆரம்பித்து பெரிய பெரிய வேலைகளுக்கும் மிஷின் வந்துருச்சு. சரி, நம்ம யோசிச்சு பண்ண வேண்டிய சில வேலைகளை ஏஐ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போது மனுஷன் என்னதான் பண்ண போகிறான் அப்படின்ற கேள்விகளுக்கான விடை தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய சிந்தனைகள் இன்னும் மேம்படணும். அதற்கு இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிக்கும். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்னவதெல்லாம் உயரும்.